வணக்கம் அடியார் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா எக்மோர் பக்கத்தில் இருக்க சிந்தாதிரிப்பேட்டில் இருக்கிறோம். சிந்தாதிரிப்பேட்டில் பார்த்திங்கன்னா இந்த வீட்டை பாருங்கள். இதுதான் இந்த பேரட் சுதர்சனம் ஒரு வீடு. பேரட் சுதர்சனம் என்னது? கிளி சுதர்சனம். 2000 கிளிகளை வளர்க்கக்கூடிய இந்த டெரஸில் தான் 2000 கிளிகள் வருது. அந்த கிளிகளுக்கெல்லாம் அவர் ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அவரும் அவர் மனைவியும் அவங்க வாழ்க்கையவே இதுக்கு அர்ப்பணிச்சிட்டாங்க. பாருங்கள், அந்த விசிட்டர்ஸ்க்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கார் பாருங்க. கேப் போட்டுக்கிட்டு ஒயிட் ஷர்ட் போட்டுருக்காரு. அவர் தான் சுதர்சனம் சார். ரொம்ப மரியாதைக்கு உரியவர். ஏன்னு சொன்னால் இந்த காலத்தில் பெற்ற தாய் தகப்பனுக்கே சோறு போட மாட்டேங்கிறானுங்க, ஹோமில் சேர்க்குறானுங்க. இவர் 2000 கிளிகளுக்கு எந்த வித டொனேஷனும் வாங்காமல் தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்திலேருந்து செலவு பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. பாருங்கள், இதுதான் இந்த டெரஸ்க்கு போகிற வழி. இதில் ஏறி போனோம்னா குறுகலான ஸ்டெப்ஸு தான். இதில் ஏறி போனோம்னா இந்த டெரஸ்க்கு போகுது. டெரஸில் பாருங்கள், இப்போ எவ்வளோ எங்கெங்கேருந்துலாம் விசிட்டர்ஸ் வர்றாங்க. வெளிநாட்டிலேருந்துலாம் வர்றாங்கன்னு பார்த்துக்கங்களேன். அப்ராடு கண்ட்ரீஸ்லேருந்து வர்றாங்க, அண்டை மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க. கேரளா, கர்நாடகா, பெங்களூரு, அஸ்ஸாம், திரிபுரா, டெல்லி, இங்கேருந்துலாம் வர்றாங்க. பாருங்கள், அப்போ தான் போயிட்டுருக்குறோம். ரொம்ப குறுகலானபடி தான். மேலே போனோம்னா இப்படி எல்லாம் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா விசிட்டர்ஸ் எல்லாம். அட் அ டைமில் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட ஒரு குறைச்சலாக பார்த்திங்கன்னா 200 பேர் அட் அ டைமில் பார்க்கலாம். கரெக்டாக 4:30க்கு வரும் அந்த கிளிகள்லாம். 5:30க்கு போயிடும். என்னமோ பாருங்கள், பயோ கிளாக் அப்படி செட் பண்ணியிருக்கு பாருங்களேன். கரெக்டாக 4 இப்போ பார்த்திங்கன்னா இந்த எங்கேருந்து தான் வருதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அது பாட்டுக்கு குவியுது. அந்த 4:30க்கு ஒரு 4:40க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிளி, 20-25 கிளி இப்படி வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 5 o'clock அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டு பாருங்கள். இப்போ கொஞ்ச நேரத்தில் வரும் பாருங்கள். இப்போ தான் 4:30 ஆரம்பித்த உடனே கரெக்டாக அந்த கிளிகள்லாம் போய் அந்த மரம் இருக்கு இல்லையா, அதில் தான் எல்லா கிளிகளும். அந்த மரம் அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப இயற்கை ஆர்வலர் அவர். பாருங்கள், அந்த ஃபீடு, அந்த கிளிக்கெல்லாம் அந்த கிளிக்கு வைக்க வேண்டிய ஃபீடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி இந்த தாலி கட்டுற பொண்ணு மாப்பிள்ளைக்கு அச்சதாக்கி ஆசீர்வாதம் பார்த்தீங்களா வர்றவங்கள்ட்ட, அது மாதிரி விசிட்டர்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. வேறு எதுவுமே அவங்க வாங்குறதில்லைங்க. பாருங்கள், அதுக்கு ஒரு ஸ்டாஃப் போட்டு